சந்தீப்போட அண்ணியாகிய சுனிதா அவங்க கொஞ்சம் கூட நல்லவங்க கிடையாது. சந்தீப்போட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால அண்ணா அண்ணி கூடவே அவர் இருக்காரு. சுனிதாவோட புத்தி சரியில்லாததால சந்தீப் எப்பவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரச்சியா? எப்ப பாரு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? எல்லா துணியும் மிஷின்ல போடும் போது உன்னோட ஷர்ட் இருக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு தெரியாதா? சுனிதா நீ நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்க துணி துவைக்கும் போதோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஆமா, நான் டிவியா இல்ல ரேடியோவா உனக்கு நான் இந்த வேலை பண்ண போறேன் அந்த வேலை பண்றேன்னு சொல்றதுக்கு? எப்பவுமே உன்னைய பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. உன்னை பாத்துக்கோ இல்ல உன்னை பாத்துக்கிறவங்க கூட்டிட்டு வா. அப்ப பக்கத்து வீட்டு ஷீகா ஏதோ பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. சந்தீப் சந்தீப் அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவரு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன? இரு நான் வந்து பாக்குறேன், நீ பயப்படாத. சந்தீப் மற்றும் ஷீகா சின்னதுல இருந்து ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவங்க. அக்கத்து பக்கத்து வீட்லயே இருந்தவங்க அவங்க 2 பேரும். அதனால அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். அப்புறம் ஷீகாவோட அப்பாவை பாக்குறாங்க. அப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாதால அவரும் இறந்து போறாரு. ஷீகாவோட அப்பா கூட இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே வந்துடுறாங்க. பாத்தியா, ஒரு தண்ட சோற நம்ம பாத்துக்க வேண்டியதா இருந்தது. இப்போ கூடவே இன்னொன்னு வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? சுனிதா பேசுறது கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனாலும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. சுனிதா எப்ப பாரு இப்படியேதான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சுனிதா அண்ணி, கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீங்க இப்படியேதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்க முடியலன்னா ஏன் இங்க இருக்கீங்க? கிளம்புங்க. சரி ஷிகா, இதுக்கு மேல நம்ம உங்க வீட்லயே இருக்கலாம். அப்புறம் சந்தீப் என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டை விட்டு ஷீகாவோட வீட்டுக்கே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஏன் அப்பா பண்ணதே பண்ணக்கூடாது? அவரு மட்டர் பன்னீர் ஆக்சுவலி மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாரு. ரொம்பவே நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரொம்பவே நல்லா விற்பாரு தெரியுமா? நல்லா செய்வாரு ருசியா. அது எப்படி பண்ணணும் நானும் உங்களுக்கு சொல்றேனே. எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷிகா, என்கிட்ட பணமே இல்ல. பாவம் எல்லாம் நீயே பண்ற மாதிரி இருக்கு. சந்தீப் அதே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் பண்ண அதே வேலைய அவனும் பண்ண ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கிறான். மட்டர் பன்னீர், சப்ஜி, பூரி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சாரு. ஜனங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. அவங்க மனைவி கூட வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டு அவங்க சந்தீப் கூட வேலை செய்ய வருவாங்க. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு வயசான ஒரு கடை வச்சிருந்தாருல்ல, இப்போ நீங்க வச்சிருக்கீங்க? ஐயா, அவரு என்னோட மாமனாரு. சில மாசத்துக்கு முன்னாடி தான் அவரு இறந்துட்டாரு. ஓ அப்படியா? ஐயோ பாவம்ப்பா. எப்படிப்பா? சரிப்பா, எப்படியோ அவரோட ஞாபகமா நீங்க 2 பேருமே அவரோட வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லபடியா பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்த கஸ்டமர்ஸே திருப்பி அவங்களோட கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க மாமனார் காலத்துல வரவங்க கூட இப்ப வர ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவங்க அன்னைக்கு அவளுக்கு வயிற்றுச்சலா இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. சடனா அவ சந்தீப்போட கடைக்கே வந்துடுறா. அங்க சில கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனி, நீங்களா? வாங்க வாங்க. என்னோட மச்சனா புது வியாபாரம் ஆரம்பிச்சுட்டாரு. நான் பார்க்க வர மாட்டேனா? அதனாலதான் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு போலான்னு வந்த. மட்டர் பன்னீர் இதெல்லாம் அப்படியே வாசனையிலே எனக்கு வாய் ஊறுது. இருங்க அனி, நான் உங்களுக்கு ஒரு தலி போட்டு கொடுக்குறேன். அவரு ரொம்பவே சந்தோஷமா அவங்க அண்ணிக்காக ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்கறாரு. ஆனா அவங்க அண்ணி யாரோ பார்க்காத நேரத்துல கரெக்டா பேக்ல இருந்து ஒரு பல்லியை எடுத்து அந்த மட்டர் பன்னீருக்குள்ள போட்டுடுறா. ஐயோ, என்ன இது? என்ன பண்ணிருக்கீங்க மச்சனே நீங்க? ஐயோ, என்ன இது? இதுல எதுக்காக பல்லி போட்டு வச்சிருக்கீங்க? இது எப்படி சாப்பிடுறது நானு? என்னன்னா இந்த மாதிரி கடையை திறந்துட்டு பல்லியா போட்டு சமைக்கிறீங்க நீங்க? என்ன எங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்து செய்ய மாட்டீங்களா? நீங்க கிளீனா பண்றதுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பல்லி வெந்ததை நாங்க சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுறது? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணாதான் உங்க எல்லாருக்கும் புத்தி வரும். சுனிதா அனி, எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே பண்ணீங்கன்னு. என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஆனால் நான் உங்கள் சொந்த மச்சனை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் எல்லாம் சுத்தமாக தான் என்னோடய வேலையை நான் பண்ணுறேன். இதில் என் மனைவியும் எனக்கு உதவி பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே கழுவி தான் பண்ணுறோம். இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. அப்புறம் ஷீகா கூட அந்த கடைக்கிட்ட வரா. இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீங்க தப்பு பண்ணீங்க இல்லையா? நீங்க தான் ஒத்துக்கணும் மச்சனே. இங்க பாருங்க, கண்ணு முன்னாடியே இந்த பல்லி இதுல விழுந்திருக்கு. என்ன பேசுறீங்க அண்ணி? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் கணவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி நீங்க போய் சொல்றீங்க. நாங்க இந்த மாதிரி கேவலமான வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டோம். காட்டுங்க, அந்த பல்லியை காட்டுங்க. ஷீகா சொன்னதை கேட்ட உடனே சுனிதா ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அதுல அவ போட்டிருக்கிறது டூப்ளிகேட் ஆன ஒரு பல்லி இல்லையா? அதனால அப்பதான் எல்லாருக்கும் புரியுது, அவ யாருக்குமே தெரியாத வேணும்னே ரப்பர் பல்லிய கொண்டு வந்து அந்த சாப்பாட்டுல போட்டிருக்கா. எவ்வளவு கேவலமான வேலை! இது பாக்குறதுல என்ன இருக்கு? அது ஆல்ரெடி இதுல செத்து கிடக்கு. இதுல யாரு கையில புடிச்சுப்பாங்க? நான் தூரத்துல இருந்து பாரு, அவ்வளவுதான். ஐயோ, பரவாயில்ல, செத்துட்டு பல்லி தானே, நானே கையில எடுத்து பாக்குறேன், சரியா?
அப்படின்னு ஷீகா அந்த பல்லிய பயப்படாம அப்படியே கையில எடுத்து பாக்குறா. பார்த்தா அது ரப்பர் பல்லி. இத பாத்தீங்களா? இவங்க இதெல்லாம் வேணும்னே பண்ணிருக்காங்க. இது டூப்ளிகேட் பல்லி. வேணும்னே தான் இவங்க இத மட்டர் பன்னீர்க்குள்ள போட்டிருக்காங்க. பயப்படாதீங்க, இது டூப்ளிகேட். அட அட ஆமா. ஐயோ, இது டூப்ளிகேட் பல்லி தான். வேணும்னே இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு இந்த பொம்பளைக்கு வெக்கமா இல்லையா? நிஜமா நீ பண்ணது ரொம்ப கேவலமான வேலைமா? சரியா சொன்னீங்க. இவங்க என்னோட அக்கா தான். என் புருஷனோட அண்ணி இவங்க. நாங்க செய்யற வேலை நல்லா நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் இவங்க வயித்தறிச்சல் படுறாங்க. முதல்ல போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா. உன்னோட வேலையை நாசனமாக்க பார்த்தாங்க இவங்க. நீ இவங்க பண்ண தப்ப கண்டுபிடிக்கலனா உன்னோட கணவரை இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சுனிதா அண்ணி, நான் நினைச்சா இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேங்க. தயவு செய்து இனிமே எங்க முன்னாடி வந்துடாதீங்க, அவ்வளவுதான். ஷிகா சொன்னது கரெக்டா. நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையே நாசனமாக்கிட்டீங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. சுனிதா எதுவும் பேச மாட்டா. அவ பண்ண காரியத்துக்கு அங்க முகத்தை காட்ட முடியாது. அங்க இருந்து கிளம்பிடுறா. அனில இருந்து சந்தீப் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிறான். ஆனா அவங்களோட வியாபாரம் ரொம்பவே நல்லாவே நடக்க ஆரம்பிக்குது. பின்னி, இந்த மசாலா காய்கறிலாம் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வை. அப்படின்னா இந்த சௌமின் இத என்னங்க பண்றது? அத மாடுங்களுக்கு போட்டுரு, அதாவது சாப்பிட்டு போகட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கவலையா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பின்னி, இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ராசியே இல்லைன்னு தோணுது. என் கையில பண்ணா டேஸ்டாவே வர மாட்டேங்குது. என்னங்க, அப்படி இல்லங்க. நீங்க பண்றது ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஆனா அக்கத்து பக்கத்துல பெரிய பெரிய கடைங்க வந்தாச்சு. நாம என்னங்க பண்ண முடியும்? நீ சரியா சொன்ன பின்னி. மெதுவா எவ்வளோ ஹோட்டல் வந்துருச்சு பாரேன். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த சோமீனுக்கு எந்த கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு. அதான் எனக்கும் புரியல. அவ்வளோ விலை வச்சு எல்லாரும் அங்கேயே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ இல்லங்க. அங்க நல்லா உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிக்கிட்டே ஆராமா சாப்பிடறதுக்கான இடம் இருக்கு இல்லையா? நான் இப்ப என்ன பண்றது? அவங்களோட என்னால எப்படி போட்டி போட முடியும்? அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க. இங்க பாருங்க, பெரியவங்க சொன்ன பேச்சு. நம்ம எதிரிங்கள நம்ம தோக்கடிக்க முடியலனா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கன்னு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க, அங்க கூட பெரிய பெரிய கடைகள்ல சௌமின் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? நீங்க கூட போய் அந்த வேலையை பண்ணலாமே. நீங்க கடைய போடுற இம்சை இருக்காது. அதுக்கப்புறம் முதலீடு போட வேண்டியது கிடையாது. போனமா சௌமின் செஞ்சோமா மாசாச்சுன்னா சம்பளம் வாங்கணுமா வந்துமான்னு இருங்க. அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது என்ன சொல்றீங்க? அவங்க வைஃப் ஆகிய பின்னி சொன்னது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவனும் எல்லா இடத்துலயும் போய் வேலை தேட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் வேலை தேடி தேடி திரிஞ்சு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்றான். ஏய் சுமேஷ், எப்படி இருக்க? நீங்க? நான் தான் தீபக். என்ன மறந்துட்டியா? ஏய் தீபக், நீயா? நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா ஏதோ பெரிய ஆளாயிட்டு போல இருக்கே. நீ என்ன பண்ற? நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நாம 2 பேரும் ஒன்னா வந்து ஒன்னா வேலை தேடணும். ஆனா நீ இன்னும் கூட அதே நிலைமையில தான் இருக்க போல இருக்கே. தீபக் மற்றும் சோமேஷ் ஒரே ஊருக்கு சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் ஒன்னாவே சிட்டிக்கு கிளம்பி வேலைக்காக வந்தவங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவங்க நடுவுல அந்த தூரம்ன்றது ரொம்பவே வளர்ந்துருக்கும். தீபக்க பார்க்கும்போதே அவன் நல்லா இருக்கான்னு தெரியும். ஆனா சோமேஷ பார்த்தா அவன் ரொம்பவே ஏழைன்னு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே பேசுறாங்க. சுமேஷ், பின்னிய நீ கேட்டதா சொல்லு. சரியா? அப்புறம் சொல்லு. நீ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் உங்களுக்கு கேட்டதா சொல்றேன். அப்புறம் நான் ஒரு சௌமீன் கடை போட்டிருக்கேன். ஓ அப்படியா? கடை நல்லா இருக்கா? நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கியா? த ராயல் ஸ்டார். அதில் நான் ஹெட் செஃப். என்ன சொல்லிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நீ ஹெட் ஷெஃபா? நிஜமாவே பெரிய விஷயம் தான்ப்பா. அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நாங்கள் ஹெட் செஃபா இருக்கேன். ஓ, உனக்கு அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? நீ ஒன்று பண்ணுறியா? என்னையும் கூட வேலைக்கு சேர்த்து விடுறியா? கவலைப்படாத நண்பா. ஹெட் செஃப் சேர்த்துக்கலான்னு சொன்னால் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நாளையிலேருந்து நீ தான் என் அசிஸ்டன்ட். உனக்கு மாதம் 30,000 சம்பளம். சொல்லு, உனக்கு அந்த வேலை ஓகே தானே? ஐயோ நண்பா, 30,000மா? பெரிய விஷயம்ப்பா. ரொம்ப நன்றி நண்பா. தீபக் மற்றும் சோமேஷ் 2 பேரும் மீட் பண்ணி பேசினதுல தீபக் சோமேஷ்க்கு என்ன தேவைன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். சோமேஷ் இப்ப தீபக்கோட அசிஸ்டன்ட் ஷெஃபாக அவனோட ஹோட்டல்லே வேலை பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் சௌமின் ரொம்பவே சூப்பரா பண்றதால எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. என்ன எல்லா ஆர்டரும் சௌமீனாவே இருக்கு? இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல எல்லாரும் சௌமீன் தான் வாங்கிட்டு இருக்காங்க.
நான் ஒன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த சௌமின் நீ தான் பண்ண போற, புரிஞ்சதில்ல? ஆனா சார், இங்க பாரு, சொல்றத பண்ணு, சரியா? உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன். சரிங்க சார். சோமேஷ்க்கு இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்த பிறகு கூட என்னவோ தெரியல, தீபக்கு சோமேஷ் மேல வைத்தெரிச்சல். ஏன்னா எல்லாரும் அவனதான் அப்ரிஷியேட் பண்றாங்க, அவனே எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. தீபக், உனக்கு நல்லா தெரியும் தானே நான் சௌமின் ரொம்ப நல்லாவே போடுவேன்னு. அப்புறம் எதுக்கு என் டியூட்டியை மாத்திருக்க? மெயின் கோர்ஸ் பண்ண சொல்ற? என்ன, நீ சௌமின் மட்டும் தான் பண்ணுவியா? வேற சொன்னா பண்ண மாட்டியா? இங்க பார், நான் சொல்றத செய்யு. இந்த ஹோட்டல்ல நான் தான் ஹெச்எஃப், நீ அசிஸ்டன்ட். நான் என்ன வேலை சொல்றேனோ நீ அதான் பண்ணணும், புரிஞ்சதா? சரிங்க சார். சோமேஷ்க்கு நல்லாவே புரியுது தீபக் ரொம்ப மாறிட்டான்னு சொல்லி. அதனால அவன் எதுவுமே இப்ப பண்ண முடியாது. அவன் என்ன வேலை சொன்னாலும் அவன் சொன்னபடி கேட்டுக்கிட்டு பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறான். அதனால அவன் சொன்ன வேலைய பண்ணிக்கிட்டு அந்த ஹோட்டல்லயே அவன் வேலை செய்யறான். தீபக், என்ன பண்ணிருக்க? பெஸ்ட் செல்லிங் டிஷ்ஷை ஏன் மெனுல இருந்து எடுத்திருக்க, சொல்லு. அது வந்து நம்ம ஹோட்டல்ல புது புது டிஷ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான். அது சேல் இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்ணிருக்க நீ? நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க? பெஸ்ட் செல்லிங் எடுத்துட்டு வேற கொடுக்க சொல்றியா? உன்ன மாதிரி முட்டாளுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? போய் ஒழுங்கா சௌமீனை பண்ண சொல்லு, போ. சோமேஷ கூப்பிட்டு அவனோட சேலரி மட்டும் ஜாஸ்தி பண்ணது இல்லாம அந்த ஹோட்டல்ல அவன் சௌமின் பண்ற வேலையை விட்டா வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க மாமா இப்படி பண்ணுவாருன்னு அவங்க நினைச்சு கூட பாக்கல. டேய், இன்னைக்கு உன்னால தாண்டா எனக்கு திட்டே விழுந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, உன்னை நான் அப்படியே விட மாட்டேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தீபக்குக்கு நல்லாவே தெரியும், கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஓனருக்கு கூட சோமேஷ் அதுக்கப்புறம் அவனோட சௌமின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது பண்ணி அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், இங்க இருந்து அவனை துரத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹோட்டலோட பெஸ்ட் செல்லிங் டிஷ் உனக்கு தெரியும் தானே? அது வந்து எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம ஹோட்டலோட 5th ஆனிவர்சரியில நம்ம கஸ்டமருக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்போம் நம்ம சார்பா. அதனால நிறைய பப்ளிசிட்டியும் கூட ஆகும். அப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து சௌமினி நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஒரு காம்படிஷன் கூட நடத்துவோம். இது ரொம்ப நல்ல ஐடியா வச்சே. நீ நிஜமாவே ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கப்பா. சரி, நீ போய் எல்லாத்தையுமே தயார் பண்ணு. சௌமினை புஃபேவோட மெயின் டிஷ்ஷாக்கு. தீபக் அவன் பண்ணணும்னு நினைச்ச வேலையில பாதி வேலையோட வெற்றி அவன் அடைஞ்சிட்டான். இப்ப அவனோட சாப்பாடை கெடுக்கிறது தான் அவனோட 2வது வேலை. சுமேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார். நான் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் தயாரா இருக்கு. நீ போய் மத்தது கூட ரெடி பண்ணு, போ. அப்புறம் அவனை அங்க இருந்து அனுப்பிட்ட பிறகு, போடா பைத்தியக்காரா, இந்த ஹோட்டல்ல நீ தான் பெரிய செஃப்பா? சௌமீன்ல நீ அவ்வளவு பெரிய ஆளா? கீழே இருந்தவனை மேல கூட்டிட்டு வந்தான் பாரு. இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாடுறா. அவன் கையாரவே அதுல நிறைய உப்பும் அதுக்கப்புறம் உரப்பும் அள்ளி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடுறான். அடடடடா, என்ன இது? இதான் உங்களோட மெயின் டிஷ்ஷா? ஐயோ சாரி மேடம், எங்க ஸ்டாஃப் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மேடம் மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது. ஐயோ, சுமேஷ் வாங்க. சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணிருக்க? கஸ்டமர் எவ்வளவு கோவப்படுறாங்க பாரு. உன்னை சௌமீன் பண்ண சொன்னா நீ எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கன்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி வேலை செஞ்சா நம்ம ஹோட்டலுக்கு யார் வருவா? நீயே சொல்லு பார்க்கலாம். இங்க இருந்து போ. ரோட்ல சௌமீன் பண்ணிட்டு இருந்தவன் தானே நீ? 10 ரூபாய்க்கு சௌமீன் வித்தவன் தானே நீ? ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து எப்படி சமைக்கணும்னு தெரியாதா உனக்கு? ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சு ஹோட்டல் பேரையே கெடுக்கிறியாடா. இங்க பாரு, கஸ்டமர் எல்லாம் எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாரு. காட்ஸ், இவனை தூக்கி வெளியே போடுங்க. இவன் இனிமே இந்த ஹோட்டல் பக்கம் வரவே கூடாது. அட இருங்க, நான் சொல்றது முழுசா கேளுங்க. இது நிஜமாலே செமையா இருக்கு. ருச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உப்பும் ஒருப்பும் சரியா இருக்கு. எல்லாமே டேஸ்ட் இதுல பேலன்ஸ்டா இருக்கு. இது சூப்பரான டிஷ். இந்த அளவுக்கு டேஸ்டியான சௌமின் நான் என் லைஃப்ல சாப்பிட்டது இல்ல. என்னாச்சு? என்ன பண்ணிருக்க? இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். கிச்சன்ல நடந்ததும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும், நான் ஏற்கனவே சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு நான் சிசிடிவில எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க தப்பானது ஒன்றும் நீ இல்ல, நான் தான். உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு சேர்த்தது ஏன் தப்பு. நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். அப்புறம் சுமேஷ், நீ இன்னில இருந்த அந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃபே நீ தான். உன்னோட சிக்னேச்சர் டிஷ், இங்க வரவங்களுக்கு பிடிச்ச டிஷ், அந்த சௌமீன். ஆமா, சௌமீன் தான். அதுதான் இனிமே இந்த ஹோட்டலோட அடையாளமே. சோமேஷ் கஷ்டப்பட்டதுக்காக அவனுக்கு தேவையான பலனும் அதுக்கப்புறம் தீபக் பண்ண தப்புக்கான பலனும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சோமேஷ் ரொம்ப சந்தோஷமா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான்.